கொலை, விபத்து போன்ற சம்பவங்களை நேரில் பார்ப்பவர்கள் காவல்துறையிடம் சாட்சியம் அளிக்கவோ தகவல்களை தெரிவிக்கவோ முன்வராததால் பல வழக்குகளில் துப்பு துலங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. சாட்சியளித்தால் அலைக்கழிக்கப்படுவோம் என அஞ்சி அவர்கள் வருவதில்லை என கூறப்படுகிறது. அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் என்ன, அலைக்கழிப்பு என்பது உண்மையா என இப்போது பார்க்கலாம். Nowadays because of time எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு இதே போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை பண்ணியிருக்க மாட்டேன். போலீஸ் வந்திருக்கோமான்னு ரயில்வே போலீஸ் இருப்பா. ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மெயின் டைம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரன் ஃபார் தேர். மெயினாக வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம காப்பாற்றினா கூட போலீஸ்காரங்க சாட்சி கூப்பிட்றாங்க, விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கு பயந்துட்டே மக்கள் வந்து முன்னுக்கு வர மாட்டுறாங்க. ஜனங்களுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு வந்து சோஷியல் ஃபியர் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட ஆட்கள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்களோ பயம்னால இந்த ஃபியர்லாம் என்றைக்கு ஜனங்க மனசுலேருந்து போகிறதோ தே வில் பி ஃப்ரீ டு ஹெல்ப் அதர்ஸ். இது உண்மைதான் என்று சொல்லும் வழக்கறிஞர்கள் காவல்துறையால் சாட்சிகள் மிரட்டப்படுவதும் சாட்சியமளிக்க முன் வராததற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள். 80% வழக்குகளிலே சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள் அல்லது அச்சுறுத்தப்படுகிறார்கள் அல்லது பயந்த நிலையிலே இருக்கிறார்கள். இதனால் பெரும்பாலான 80% வழக்குகள் விடுதலையாகும் வழக்கில் 80% வழக்குகள் அதனால் விடுதலையாகிறது. அதற்கு காவல்துறை எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஆகவே நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமை வழங்கியிருந்தாலும் கூட சாட்சிகளுக்கான ஒரு பாதுகாப்போ எதுவோ இன்றைக்கு இல்லை. அதே நேரத்தில் சில வழக்குகளில் மட்டும் சாட்சிகளை பாதுகாக்க சட்டம் வழிவகை செய்கிறது என்று சொல்லும் வழக்கறிஞர் அஜிதா, குறிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போன்ற வழக்குகளில் மட்டும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கு சட்ட விதிகள் உள்ளதாக கூறுகிறார். ஆனால் மற்ற குற்றவியல் வழக்குகளில் சாட்சிகளை பாதுகாக்கும் வகையில் சட்டங்கள் ஏதுமில்லை என்கிறார் அவர். சட்டத்தில் யார் ஒருவர் விட்னஸாக அல்லது அவர்களுடைய இந்த நேரடி சாட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதில்லை. குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது போன்ற சட்டங்களில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சாட்சியங்களுக்குமான பாதுகாப்பு என்கிற அம்சம் மிக சமீப சட்டங்களில் இணைக்கப்பட்டிருக்கு. பொதுவான குற்றவியல் தண்டனை சட்டங்களில் பாதிக்கப்பட்டவருக்கும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன், விக்டிம் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சியங்களுக்கும் எவ்வித பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. சட்டங்களில் திருத்தங்களும் அவசியம். சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தால் இந்தியாவில் தான் குற்றம் நிரூபிக்கப்படுவது குறைவாக உள்ளது என்றும், அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாட்சிகளை பாதுகாக்க தனி சட்ட விதிகள் உள்ளது என்றும் சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சாட்சிகளை பாதுகாக்க சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே தைரியமாக சாட்சி சொல்ல முன்வருவார்கள் என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். சாட்சிகள் அவர்களுக்குரிய பாதுகாப்பு சரியா இல்லை என்ற காரணத்தினால்தான் இங்கே இந்திய அளவில் வந்து இந்த கன்விக்ஷன் ரேட்டும் கம்மியாக இருக்கிறது. மேலை நாடுகளில் குறிப்பாக வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு, அவர்கள் ஒரு சாட்சிக்குரிய நபர், அவர்களுடைய உயிர் பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே சிஸ்டமே கிரியேட் பண்ணி அவர்கள் அதுக்குமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுத்து அவங்க கம்ப்ளீட்டாக அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரை வந்து அவங்களுக்கு அந்த தொடர் பாதுகாப்புலேயே வச்சுருக்காங்க. அது மாதிரியான சிஸ்டம் இங்கே கொண்டு வரணும்னு ஏற்கனவே வந்து லா கமிஷன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் சட்டங்கள் வந்தாலும் காவல்துறையின் அணுகுமுறை சாட்சிகளிடம் மாறாத போது சாட்சிகளுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான். இருந்தாலும் மத்திய அரசு சாட்சியமளிக்கும் அனைவரையும் பாதுகாக்க சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதே வழக்கறிஞர்கள் பொதுமக்களின் கோரிக்கை. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.